இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 16ஆம் அதிகாரம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளம் திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இன்றைய நற்செய்தி. தாழ்மையான தோரணை. உன் கைகளை பின்பாக கட்டிக்கொள், அது உனக்கு சௌகரியமாக இருக்கும். ஜேன் ஒரு குழுவிற்கு முன்பாக பேசுவதற்கு முன் அவளுடைய கணவர் எப்பொழுதும் கொடுக்கும் அன்பான அறிவுரை இதுதான். எப்பொழுதெல்லாம் அவள் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவோ அல்லது ஒரு சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதோ நினைக்கும் பொழுதெல்லாம் அவள் இந்த தோரணையில் தான் இருப்பாள். ஏனெனில் அது அவளுடைய மனதை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க பக்குவப்படுத்துகிறது. தனக்கு முன்பாக இருப்பவர்களை நேசிக்கவும், தாழ்மையாக இருக்கவும், பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்புவிக்கவும் இந்த தோரணையை பயன்படுத்தினாள். தாழ்மையை குறித்தான ஜேனின் இந்த புரிந்து கொள்ளுதல் தேவனிடம் இருந்தே அனைத்தும் வருகிறது என்ற தாவீது ராஜாவின் அனுமானத்தின் வேரூறி உள்ளது. தாவீது தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் என்கிறார். அவர் தேவனை நம்பவும் அவருடைய ஆலோசனையை நாடவும் கற்றுக்கொண்டார். ராக்காலங்களில் என் உள்ளம் திரியங்கள் என்னை உணர்த்தும். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை அறிந்திருந்தார். அவர் தன்னைத்தானே உயர்த்த வேண்டியதாய் இருந்ததில்லை. ஏனெனில் அவர் தன்னை நேசிக்கும் வல்ல தேவனை நம்பினார். நாம் அனுதினமும் தேவனை நோக்கி பார்த்து விரக்தி அடையும் பொழுதெல்லாம், அவருடைய உதவியை கேட்கும் பொழுதும் அல்லது நாவு கட்டுப்பாடற்றது போல பேச வார்த்தைகளுக்காக கேட்கும் பொழுதும் அவர் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்வதை நம்மால் பார்க்க முடியும். ஜேன் சொல்வது போல நாமும் தேவனோடு கூட கூட்டாளி ஆகலாம். பின்னர் நாம் சிறப்பாக செய்து முடித்ததை நாம் உணர்ந்து கொள்வோம். ஏனெனில் தேவனே நாம் செழிக்க உதவியுள்ளார். நம் கைகளை நமக்கு பின்பாக தாழ்மையின் தோரணையாக கட்டிக்கொண்டு சகலமும் தேவனிடமிருந்து நமக்கு வருகிறது என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக மற்றவர்களை நாமும் அன்போடு பார்க்க முடியும்.